அன்புள்ள மாணவர்களே, 2020ஆம் ஆண்டு காப்போதா உயர்தரம் பரீட்சைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்ற விஞ்ஞான பிரிவு மாணவர்களுக்கான வெப்ப ரசாயனவியலில் வெப்ப ரசாயனம் அலகு 5 ஒரு சிறிய மீட்டர். இது உங்களுக்கு ஒரு சிறிய உதவியாக அமையும் என நம்புகிறேன். இங்கே சில MCQ வினாக்களும் அதற்குரிய சுருக்கமான விளக்கங்களுடன் கூடிய விடைகளும் வழங்கப்படும். அந்த வகையிலே முதலாவது கேள்வியை பாருங்கள். எதேனின் கார்பன் பிணைப்பு சக்தியை கணிக்க பின்வரும் தகவல்களில் இவை தேவையற்றன. கார்பனின் நியம அணுவாதல் வெப்பம், ஐதரசனின் பிணைப்பு சக்தி, CH பிணைப்பு சக்தி, ஐதரசனின் நியம தகன வெப்ப உள்ளுறை, எதேனின் நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை. இந்த இடத்திலே இந்த 4வது விடை பொருத்தமாகும். ஏனென்றால் ஏனைய அனைத்தும் இந்த வெப்ப ரசாயன சக்கரத்திலே குறிக்கப்பட வேண்டியது அவசியம். இங்கே பாருங்கள், அந்த வெப்ப ரசாயன சக்கரம் குறித்து காட்டப்பட்டுள்ளது. அதிலே உங்களுக்கு ஐதரசன், கார்பன் இவற்றின் அணுவாதல் வெப்ப உள்ளுறைகள் அல்லது பிணைப்பின் பிரிக சக்திகள் தரப்பட்டுள்ளன. எந்த சந்தர்ப்பத்திலும் ஐதரசன் வாயுவின் தகன வெப்ப உள்ளுறை எமக்கு அவசியமற்றது. ஆகவேதான் இங்கே விடை 4 குறிப்பிட்டேன். இப்போது 2வது வினாக்குள் செல்கின்றேன். கார்பன் டைசல்பைடு திண்மம் கார்பன் டைசல்பைடு திரவம் ஒட்சன் வாயுவில் எரிந்து கார்பனீரொட்சைடு வாயுவையும் SO2 வாயுவையும் உருவாக்கும் போது டெல்டா H -1108 கிலோஜூல் மூல் -1 என்று தரப்பட்டுள்ளது. இக்கூற்று குறிப்பிடுவது என்ன? இங்கே இந்த தரவிலிருந்து உண்மையாக சொன்னால் நாம் ஒரே ஒரு விஷயத்தை தான் குறிப்பிடலாம், பல தெளிவாக காணப்படுகிறபடியா. ஒரு மோல் கார்பன் டை சல்பைடின் தகன வெப்ப உள்ளுறை 1108 கிலோஜூல் மூல் -1 என்றால் அது ஒரு புற வெப்ப தாக்கம். அது இந்த கணியமான வெப்பம் வெளிப்படும். எனவே அரை வெப்பநிலையில் தாக்கத்தை செய்யலாம் என்று இதிலிருந்து குறிப்பிட முடியாது. புறவெப்ப தாக்கங்கள் யாவும் அரை வெப்பநிலையில் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தாக்கத்தின் ஏவர் சக்தியால் தீர்மானிக்கப்படுகின்ற ஒன்று. தவிர டெல்டா G உங்களுக்கு அறியும், டெல்டா G சமன் டெல்டா H - T டெல்டா S போட்டு அதுலேருந்து தான் G காணலாம். ஆகவே இது குறிப்பிடறதுக்கு எங்களுக்கு தரவு போதாது. அகவெப்ப தாக்கம் நிச்சயமாக தவறு. ஏனென்றால் இங்கே பெறுமதி மைனஸ். ஆனபடியா அடுத்ததும் தவறு என்றால் இங்கு சக்தி உறிஞ்சப்படவில்லை, சக்தி வெளிப்படுகின்றது. ஆனபடியா அடுத்ததும் தவறானதாகத்தான் அமைகின்றது. எனவே அடுத்தது பாருங்கள், இத்தாக்கம் நடைபெறுகையில் இக்கலவையில் உள்ள கார்பன் டை சல்பைடு தவிர்ந்த ஏனைய எல்லா கூறுகளும் தமது வாயு நிலையில் இருக்க வேண்டும். இது அவசியம். ஏனென்றால் ஆரம்பத்தில் தாக்கி இறுதியில் விளைவு இங்கேதான் குறிப்பிடுகின்றேன். இடைப்பட்ட நிலையை கார்பன் டை சல்பைடு ஆவியாகி பின்னர் தகனம் அடையலாம், அல்லது கார்பன் டை சல்பைடு பிணைப்புகள் உடைந்து தகனம் அடையலாம். அவற்றை இங்கே காண முடியாது. எனவே இந்த கூற்று ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. உண்மையாக சொன்னால் கார்பன் டை சல்பைடு ஆவியாகித்தான் தீப்பற்றி எரியும். எனவே இங்கு விடை மேற்கூறிய எதுவும் அல்ல. இங்கே ஒரு விடயத்தை கவனியுங்கள். இந்த சக்தி தாக்கப்பாதை வரைவில் அல்ல தாக்க ஆள்கூறு வரைவில் அகவெப்ப தாக்கங்களாயின் விளைவின் வெப்ப உள்ளுறை தாக்கிய விட உயர்வாகும். புறவெப்ப தாக்கங்களாயின் தாக்கிய விட விளைவுக்கு வெப்ப உள்ளுறை குறைவு. இடையிலே அவை ஒரு ஏபட் சிக்கல் நிலை அல்லது அரிட்டிய நிலைக்கு சென்றுதான் வருகின்றன. ஆனால் இங்கே அது எத்தனை படிகளில் நடைபெறுகின்றது என குறித்து காட்டப்படவில்லை. ஆகவே அந்த கூற்று 4வது கூற்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இடையிலே ஆவியாகியோ அல்லது பிணைப்புகள் உடைந்தோ தாக்கங்களில் ஈடுபட்டிருத்தல் சாத்தியம். எனவே 5வது விடை பொருத்தமான விடை ஆகும். அல்லது அடுத்த விடை வினாவுக்கு செல்கின்றேன். இந்த மேற்கூறிய வினாவிலே இந்த வெப்ப உள்ளுறை மாற்றம் சில வேளைகளில் டெல்டா H ஸ்டாண்டர்ட் என குறிப்பிடப்படும். ஸ்டாண்டர்ட் குறி மேலே குறிப்பிடப்படும், பரவாயில்லை.
என குறிப்பிடப்படும். இது உணர்த்துவது யாதெனில், நன்கு கவனியுங்கள், இதனுடைய அர்த்தம் இந்த தாக்கிகளும் விளைவுகளும் நியம நிலையில் அமைந்துள்ளன. தாக்கிகளும் விளைவுகளும் நியம நிலையில் அமைந்துள்ளன. இடைப்பட்ட படிகளை பற்றி எங்களுக்கு தேவை. எல்லா தாக்கிகளும் விளைபொருட்களும் மிக தூய உருவில் எடுக்கப்பட்டவை. இது நிச்சயமாக அவசியமற்ற கூற்று. ஏனென்றால் மேற்கூறிய தாக்கத்திலே கார்பன் டை சல்பைடு வளியில் எரிக்கப்படும். அப்ப வளி தூய்மையான ஒட்சன் அல்ல, அது அவசியம் அல்ல. எல்லா தாக்கிகளும் விளைபொருட்களும் அவற்றின் நியம நிலைகளில் எல்லா நேரங்களிலும் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதும் அவசியம் அல்ல. ஏனென்றால் நான் குறிப்பிட்டிருந்தேன், அங்கே இப்ப கார்பன் டை சல்பைடு லிக்யூடா இருந்து பின்னர் ஆவிலைக்கு போயும் தாக்கத்தில் ஈடுபடும். ஆனால் அது இடைநிலைகளை பற்றி தான் தெரியும். அது தாக்க பொறிமுறை அறிந்தால் மட்டும் கூறலாம். அதுவும் ஒரு அவசியம் அற்றது. ஆரம்பிக்க முன்னர் எல்லா கூறுகளும் வாயிலைக்கு கொண்டு வரப்படும் என்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அவசியம் இல்லை. நீங்கள் தாக்கத்தை தொடக்கும் போது அது வாயிலையிலேயோ அல்லது திரவ நிலையிலிருந்தோ ஆவியாகலாம், தாக்கம் நடைபெறலாம். தாக்கத்துக்கு முதல் உள்ள எல்லா தாக்கிகள், தாக்கத்திற்கு பின்னர் உள்ள எல்லா விளைபொருட்களும் நியம நிலையில் உள்ளன. அது சரியான கூற்று. ஏனென்றால் இந்த தாக்க வெப்ப உறை மாற்றம் எசிவின் விதிக்கு அமைய ஆரம்பத்திலும் இறுதியிலும் மட்டும் தங்கும். இதனைத்தான் நாங்கள் ஸ்டேட் ஃபங்க்ஷன், நிலை தொழிற்பாடு என குறிப்பிடுகின்றோம். ஆகவே ஐந்தாவது அவசியமற்ற ஒன்று ஏனென்றால் எல்லா தாக்கிகளும் விளைபொருட்களும் எல்லா நேரங்களிலும் 273 கெல்வினில் அமைந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மறந்துவிட வேண்டாம், நியம நிலை எனும் போது அமுக்கம் ஒரேற்றியல், அது கட்டாயமானது. வெப்பநிலை கட்டாயம் அல்ல. எனினும் பொதுவாக நாம் 25 பாக சியை பயன்படுத்துவோம். அது பொதுவானதே தவிர கட்டாயம் அன்று. எனவேதான் நாங்கள் தற்போது நியம நிலை என்பதற்கு பதில் நியம வெப்ப அமுக்க நிலை அல்லது நியம நிலை என்ற சொற்களுக்கு பதில் நியம நிபந்தனை என்ற சொல்லிற்கு பதில் நியம நிலையை குறிப்பிடுவோம். அது 298 கெல்வின், பொதுவானது, கட்டாயம் அன்று. ஆகவே இங்கே சிறந்த விடை 4வது. நல்லது மாணவர்களே, இதனைத்தான் அங்கே குறிப்பிட்டிருக்கின்றேன். அங்க இந்த டெல்டா ஸ்டாண்டர்ட் என்றது வெப்பநிலை பொதுவாக 200 கெல்வின், அமுக்கம் 1.013 தர 15 நியூட்டன் மீட்டர் -2 அல்லது சுருக்கமாக ஒரு ஏடிஎம். ஒரு பாரையும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஒரு சிறிய வேறுபாடு இருக்கும், ஆனால் பார் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. அல்லது அடுத்த வினாவுக்கு செல்கின்றேன். மெதேன் வாயு, கார்பன் வாயு, ஐதரசன் வாயுவின் நியம தோன்றல் வெப்ப உறைகளை தந்துள்ளேன். இதனை பயன்படுத்தி எவ்வாறு பிணைப்பின் பிரிகை சக்தியை கணிக்கலாம்? இங்கே நீங்கள் இதற்கு ஒரு வெப்பரசாயன சக்கரத்தை கீறுவது சுலபமானது. இதோ பாருங்கள், அந்த சக்கரம். இதிலே மெதேன் வாயுவின் பிணைப்பின் பிரிகை குறிப்பிடத்தக்கப்பட்டுள்ளது. தவிர இந்த CH4 தோன்றல் வெப்பம் குறிப்பிடப்பட்டுள்ளது. கார்பனின் அணுவாதல் வெப்பம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐதரசனின் அணுவாதல் வெப்பம் தரப்பட்டுள்ளது. எனவே இந்த வெப்ப ரசாயன சக்கரத்தை நீங்கள் பூர்த்தி செய்வதன் மூலம் விடையை பெற்றுக்கொள்ளலாம். இதற்குரிய விடை 415.5. நீங்கள் இந்த கூட்டல் கணக்குகளை சாதாரணமாக செய்வீர்கள் இல்லையா? நல்லது. அடுத்த வினாவுக்குள் செல்வேன். கார்பன் வாயு, ஐதரசன் வாயு, ஒட்சிசன் வாயுவின் தோன்றல் வெப்ப உறைகள் தரப்பட்டுள்ளன. இந்த கார்பன் வாயுவின் தோன்றல் வெப்ப உறைதான் அவற்றின் அணுவாதல் வெப்பம், பதங்கமாதல், கார்பனின் அணுவாதல் அல்லது கார்பனின் பதங்கமாதல் வெப்பமும் ஆகும். ஐதரசன் அணுவின் தோன்றல் வெப்பம் என்பது அதன் அணுவாதல் வெப்ப உறை. இதே போன்றுதான் ஒட்சனிற்கும் தோன்றல் வெப்ப உறைதான் அணுவாதல் வெப்ப உறை. தவிர C-H, C-O, OH நியம பிணைப்பு சக்திகளும் தரப்பட்டுள்ளன. எனின் எதனோல் ஆவியின் நியம தோன்றல் வெப்ப உறை. இங்கே எதனோல் திரவத்திற்கு கணிக்க முடியாது என்றால் பிணைப்பு சக்திகள் எப்போதும் ஆவி நிலைக்குரிய, மறந்துவிட வேண்டாம். இதனையும் நாம் ஒரு வெப்பரசாயன சக்கரத்திலே பின்வருமாறு குறித்து பார்ப்போம்.
இங்கே பாருங்கள், இதுதான் இதற்கு பொருத்தமான வெப்பரசாயன சக்கரம். இதிலே பிரதியிட்டு காட்டியிருக்கிறேன். மெதனோலின் ஆவியின் தோன்றல் வெப்பத்தை காண வேண்டும், அது தேவையானது. கார்பனின் அணுவாதல், ஐதரசனின் அணுவாதல், ஒட்சனின் அணுவாதல், மெதனோல் வாயுவை உடைத்து அதன் பிணைப்புகளை உடைத்த இவ்வளவும் தந்துள்ளோம். எனவே இந்த டெல்டா H ஸ்டாண்டர்ட் டெப்த் பின்வருமாறு கணிக்கப்படும். இங்கே கணிக்கப்பட்டு பெறப்பட்ட விடை மூன்றாவதாக உங்களுக்கு அமையும். நல்லது. இது சாதாரணமாக சுலபமானது, ஆனால் அனைத்தும் வாயு நிலை என்பதை மறக்க வேண்டாம். -215 கிலோ ஜூல் மூல் -1 இதற்குரிய பொருத்தமான விடையாகும். அடுத்த வினாவுக்கு செல்கின்றேன். இதிலே பல மாணவர்கள் சின்ன சின்ன தவறுகளை விட்டுள்ளார்கள். நல்லது மாணவர்களே, ஃபெரிக் ஆக்சைடு திண்மம், அலுமினா திண்மம் நியம தோன்றல் வெப்ப உருளைகள் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. இதன் மூலம் 7 கிலோகிராம் இரும்பு உற்பத்தி செய்வதில் சம்பந்தப்படும் வெப்பம். அந்த தாக்க சமன்பாட்டை பாருங்கள். இதனை ஒரு சுலபமான முறையிலும் நீங்கள் கணிக்கலாம். டெல்டா H சமன் விளைவுகளின் வெப்ப உள்ளுறை மைனஸ் தாக்கிகளின் மொத்த வெப்ப உள்ளுறை என இடலாம். இங்கே விளைவு என குறிப்பிடும் போது Al2O3 மட்டுமே அமையும். என்றால் Feயின் வெப்ப உள்ளுறை 0. Al2O3க்கு 1662. தாக்கிகளில் Alக்கு 0 என்ற சுயாதீன நிலை, Fe2O3க்கு 822. ஆகவே மிக சுலபமாக மனதாலேயே பார்க்கலாம். இதற்குரிய டெல்டா H பெருமானம் 1662, 822. அப்ப 1622 822 மிக சுலபமாக அங்கே வரும் விடை 840. அது ஒரு மூல், இங்கே 2 மூல் இரும்புக்கு, அப்ப 2 தர 56 கிராம் இரும்புக்கு. ஆகவே 7 கிலோகிராம், மறக்கக்கூடாது கிலோகிராம், 7 தர 13 கிராம் இரும்புக்கு. இதை நீங்கள் கணித்தால் உங்களுக்கு விடை 5வது வரும். அல்லது இதனையும் இவ்வாறு ஒரு வெப்பரசாயன சக்கரத்தில் இட்டும் நீங்கள் கணிக்கலாம். வெப்பரசாயன சக்கரத்தை விட MCQ என்ற காரணத்தினால் மனதால் பார்ப்பது சிறந்தது, சுலபமானது. நல்ல, அடுத்த வினாவுக்கு செல்கின்றேன். எதேன் வாயு, எதீன் வாயு, எதேன் வாயு, ஐதரசன் வாயு நியம தகன வெப்ப உருளைகள் தரப்பட்டுள்ளன. எனின் இந்த எதேன் வாயு, ஐதரசன் வாயு இருந்து எதேன் வாயு உருவாகிற தாக்க வெப்ப உருளை. இதற்கு நாம் ஒரு பாய்ச்சல் கோட் அல்லது ஒரு எசிவின் ரசாயன சக்கரத்தை குறிப்பிடல் சுலபமானது என கருதுகிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் உங்களுக்கு தேவையானது. எதேனின் தகனம் தந்துள்ளேன், மிகை ஆக்சிஜன். ஐதரசனின் தகனம் தந்துள்ளேன், மிகை ஆக்சிஜன். எதேனுக்கும் அவ்வாறு இப்படி மிகை ஆக்சிஜனை குறிப்பிடலாம். எனினும் இதனை ஒரு கட்டுரை வினாவிலெனின் நீங்கள் முன்பு இவ்விடத்தில் தேவையான ஆக்சிஜனின் அளவை போடுங்கள், அதே அளவு ஆக்சிஜன் இங்கேயும் வரும், அப்ப தாக்கம் மாறாது. ஆனால் இது MCQ வினா, அவ்வாறு நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஆக்சிஜனை பார்த்து மிகை ஆக்சிஜன். எனவே இதில் இருந்து இந்த எசிவின் விதிப்படி பார்த்தால் இந்த டெல்டா H ஸ்டாண்டர்ட் சாக டெல்டா H ஸ்டாண்டர்ட் C3 is equal to டெல்டா H C1 சாக டெல்டா H C2. இந்த பெறுமதிகளை போட்டு கணித்தால் 136 வினா விடை 5வது. நல்லது மாணவர்களே, இப்ப அடுத்த வினாவுக்கு செல்கின்றேன். copper 2 sulfate CuSO4 சக வாட்டர் அல்லது எக்வஸ் என்னும் போடலாம். மிகை நீர் என்பதுதான் அர்த்தம். copper 2 sulfate dash 5 water CuSO4.5H2O அவ்வாறு குறிப்பிடும் வழக்கம் உண்டு. இந்நிலையில் இந்த copper 2 சல்பேட்டின் மற்றது copper சல்பேட்டின் கரைசலாக்கம் தந்திருக்கிறேன். copper 2 சல்பேட்டின் கரைசலாக்க வெப்ப உருளை கேட்டுள்ளது. இந்த தாக்க வெப்ப உருளை கணிக்குமாறு கேட்கின்றேன். இங்கே பாருங்கள்,
இதுவும் மனதால் பார்க்கக்கூடிய ஒன்று. கொப்பர் 2 சல்பேட்டை மிகையான நீரில் சேர்த்தால் கொப்பர் சல்பேட் நீர்க்கரைசல் உருவாகும். கொப்பர் 2 5 சல்பேட் டாட் அல்ல டேஷ் 5 வாட்டரை மிகையான நீரில் சேர்த்தாலும் கொப்பர் 2 சல்பேட் நீர்க்கரைசல் தான் உருவாகும். அங்கே கொப்பர் 2 சல்பேட் நீர்க்கரைசல் பிளஸ் 5H1 போட வேண்டாம். மிகையான நீருடன் இந்த 5 மூல் நீர் சேர்வதனால் எந்த மாற்றமும் நடைபெறாது. அது அர்த்தமற்றது. ஆகவே இதனை நீரில் கரைத்தால் என்ன, கொப்பர் 2 சல்பேட் டேஷ் 5H2O நீரில் கரைத்தால் ஒரே விடைதான். ஆகவே எஸ்வின் விதியை பாவிக்கும் போது இத்தாக்க வெப்போல்றை மாற்றம் டெல்டா H சக அதனுடைய கரைசல் ஆக்க வெப்பம் 12.7 சமன் சாய 66.5. இந்த 11.7 மறுபுறத்துக்கும் போகும்போது மிக சுலபமாக இந்த இரண்டாவது விடை வரும். இதனையும் நீங்கள் வேணுமென்றால் இத்தகைய ஒரு வெப்பரசாயன சக்கரத்தில் கவனிக்கலாம். நல்லது. காலத்தின் தேவை கருதி சற்று விரைவாக செல்ல வேண்டி உள்ளது. அவதானங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது, பின்வரும் சேர்வைகளின் சாலக சக்தி நீரேற்ற சக்திகளை கவனிக்க. இங்கே இந்த சாலக சக்தி பெருமானங்கள் மறைப்பெருமானங்களாக குறிப்பிட்டுள்ளேன். ஒரு சாலகம் அதன் ஆக்கக்கூற்று அயன்களிலிருந்து உருவாகினால் அதை மறைப்பெருமானங்கள். 1918ஆம் ஆண்டு 2018ஆம் ஆண்டு வரை இந்த வரவிலக்கணமே இருந்தது. சாலகம் உருவாதல். 2018 பின் சாலகம் உடைவதற்கு கொடுக்கிறார்கள். எது எப்படி இருந்தான்னு இந்த கொழுக்கட்டை மோதகம் போல உள்ளுடான் ஒன்றுதான். அது உருவாகினால் மைனஸ் என்று போடுங்கள், உடைந்தால் பிளஸ் என்று போடுங்கள். வேறு எந்த பிரச்சனையும் அங்கு இல்லை. நீர் எழுதும் சமன்பாட்டுக்கேற்ப போடுங்கள். எனினும் தற்போது புதிய பாடத்திட்டக்காரர் சாலகம் உடைவதை குறித்து பிளஸ் ஆக பாய்த்துக் கொள்ளுங்கள். பழைய பாடத்திட்டக்காரர் சாலகம் உருவாகும் என மாறி கணியுங்கள். ஆனால் ரெண்டும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. ஆனால் இந்த நீரேற்ற சக்தி என்பது ஒரு மூல் பதார்த்தத்தை மிகையான நீரில் கரைக்கும் போது ஏற்படுவது நீரேற்ற சக்தி. ஆனால் இங்கே ஒரு கவனம் வேண்டும். கரைசலாக்கத்துக்கு நீரேற்றத்துக்கு ஒரு வித்தியாசம். இப்ப உதாரணமாக சோடியம் குளோரைடின் நீரேற்ற சக்தி என்று சொன்னால் வாயு நிலையில் உள்ள ஒரு மூல் சோடியம் அயன் சக ஒரு மூல் குளோரைடு அயனை மிகையான நீரில் கரைக்கும் போது வருவதுதான் அதனுடைய நீரேற்ற சக்தி. Na பிளஸ் கேஸ் பிளஸ் Cl மைனஸ் கேஸ் பிளஸ் எக்வஸ் அளிப்பது Na பிளஸ் எக்வஸ் பிளஸ் Cl மைனஸ் எக்வஸ். ஆனால் கரைசலாக்கம் என்பது நேரடியாக இந்த சாலகத்தை மிகையான நீரில் கரைப்பது. எப்போதுமே மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஒரு சாலகத்தை நீரில் கரைக்கும் போது சாலக சக்திக்கு சமமான பெருமானம் வழங்கப்படல் வேண்டும். நீரேற்ற சக்திக்கு சமமான சக்தி வெளிப்படும். இப்ப சோடியம் குளோரைடின் நீரேற்ற சக்தி என்றால் 775 கிலோ ஜூல்ஸ் வழங்கப்பட வேண்டும். மைனஸை விடுங்க. இங்க அந்த சாலக சக்திக்கு சமமான பெருமானம், அது மைனஸோ பிளஸோ, ஆனா இங்கே வழங்கப்படல் வேண்டும். அப்ப நிச்சயமா பிளஸ் 775 வழங்குவோம். ஆனால் நீரேற்ற சக்திக்கு சமனான பெறுமதி வெளிப்படும் 778 வெளிப்படும். தேறிய விளைவு இங்கே 3 கிலோ ஜூல்ஸ் வெளிப்படுகிறது. இதிலே 40 கிலோ ஜூல்ஸ் வெளிப்படுகிறது. இங்கே 3 கிலோ ஜூல்ஸ் உறிஞ்சப்படுகிறது. எனவே லித்தியம் குளோரைடை கரைக்கும் போது கூடிய புறவெப்பம், NaCl கரைக்கும் போது குறைந்த புறவெப்பம், NaF கரைக்கும் போது மிக அது அகவெப்பம். எனவே இந்த ஒழுங்கில் பார்க்கும்போது கரைதிறன் ஒழுங்கை தீர்மானிப்பது முதலாவதா. லித்தியம் குளோரைடு இலகுவாக கரையும், அதனை விட NaCl குறைவு, NaF மிக குறைவு. சற்று சிறிது நேரத்தின் பின் தொடர்வோம். நல்லது மாணவர்களே, இப்பொழுது நாம் இந்த தரவுகளை பயன்படுத்தி C' பிணைப்பின் பிரிய வெப்ப ஒன்றையை காண்போம். இதிலே பாருங்கள், மெதேன் வாயுவின்
பிரிகை வெப்ப உள்ளுறையிலிருந்து ஒரு மூல் C' பிணைப்பின் சராசரி பிணைப்பு சக்தியை கணிக்கலாம். என்றால் அங்கே 4 CH உடைகின்றது. எனவே ஒரு CHக்கு 412 கிலோஜூல் மூல் மைனஸ். இந்த சராசரி பிணைப்பு சக்தியை எதேன் வாயுவின் பிரிகை கீழ் பயன்படுத்தும் போது இங்கே 6 CH பிணைப்புகள் உண்டு. எனவே ஒரு CHக்கு 412, 6 CHக்கும் 6 தர 412 2472 அமையும். எனவே மிகுதி C''யின் பிணைப்பு பிரிகை வெப்ப உள்ளுறை. நன்கு கவனியுங்கள், மெதேனில் இருந்து 4 CH பிணைப்புகள் உடைவதனால் ஒரு CHன் சராசரி பிணைப்பு சக்தி 412. C2H6இல் 6 CH பிணைப்புகளும் ஒரு C''யும் உண்டு. ஒரு CHற்கு 412, 6 CHற்கு 2472. அதனை இந்த 2810 கழித்து விட்டால் இந்த மிகுதி விடை உங்களுக்கு சுலபமாக வரும் 338 சக. இங்கே கவனமாக இருக்க வேண்டும். ஏமாற்றக்கூடிய விடை முதலாவது சய 338. ஆகவே சிறந்த விடை சய சக 338. இதனையும் இங்க பாருங்க, இந்த சமன்பாட்டிலே கணித்து காட்டியுள்ளேன். நல்லது, அடுத்து வினாவுக்கு செல்வோம். இந்த H2 வாயு சக Br2 வாயு, H2 வாயு சக 2 Br வாயு, H2 வாயு 2 HBr ஆக வருதல், 2 HBr உடைந்து 2 H 2 Br, மறுபுறம் H2 மட்டும் இங்கே உடைந்து 2H. இதிலே முதலாவது புரோமினின் பிணைப்பின் பிரிகை வெப்ப உள்ளுறை. டெல்டா H2 என்பது ஐதரசன் பிணைப்பின் பிரிகை வெப்ப உள்ளுறை. இந்த டெல்டா HBr என்பது 2 மூல் H' பிணைப்பின் பிரிகை வெப்ப உள்ளுறை. எனில் HBrஇன் தோன்றல் வெப்ப உள்ளுறை என்றால் என்ன? இது ஒரு பழைய வினாவாகும். அந்த காலத்திலே இந்த Br2 கேஸுக்கு தான் நியம நிலையில் வெப்ப உள்ளுறை 0 என கொண்டார்கள். ஏனென்றால் எமது நாட்டில் இப்ப நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், இந்த வெப்பநிலை அவசியம் இல்லை நியமத்துக்கு, பொதுவாக 25 என்று குறிப்பிட்டேன். இந்த Br2 உண்மையாக திரவம், எனினும் அது ஆவிப்பரப்பு கூடியது, சாதாரணமாக இலகுவாக ஆவியாகக்கூடிய ஒரு வாயு, ஒரு திரவம். எனவே Br2 கேஸ் என்றதான் முன்பு நியம நிலை என கருதினார்கள். ஆனால் தற்போதைய பாடத்திட்டத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனினும் இவ்வினாவில் அந்த Br2 லிக்யூட் என தரப்பட்டால் ஒரு தவறும் இல்லை. அது புரோமினின் அணுவாதல் வெப்ப உள்ளுறையின் 2 மடங்கை குறிக்கும். இந்த டெல்டா H1 புரோமினின் அணுவாதல் வெப்ப உள்ளுறையின் 2 மடங்கை குறிக்கும். அது புரோமினின் பிணைப்பு சக்தி அல்ல, லிக்யூட் என தரப்பட்டார். ஆனால் இங்கே கேஸ் என தரப்பட்டுள்ளது. பரவாயில்லை, நாங்கள் இதை வைத்துக்கொண்டே விடையளிப்போம். இந்த டெல்டா H3 ஆனது எதற்கு சமன்? இங்கே டெல்டா H1 சக டெல்டா H2 மைனஸ் டெல்டா H4, இதுதான் டெல்டா H3 சமன். ஆனா இங்கே 2 HBr உருவாகின்றது. ஆகவே ஒன்றுக்கு பார்க்க வலிக்கிட்டால் இரண்டாவது விடை ஏற்றுக்கொள்ளத்தக்கது. டெல்டா H1 சக டெல்டா H2 மைனஸ் டெல்டா H4 இன்டு ஹாஃப். இங்கே மறந்துவிட வேண்டாம், நீங்கள் இது திரவமாக இட்டாலும் இந்த விடை எதுவித மாற்றத்தையும் காட்டாது. ஆனால் இது ஒரு பழைய பாடத்திட்டத்துக்குரிய ஒரு விடை வினா. இந்த பிரச்சனையை கூறுவதற்காகத்தான் உங்களுக்கு தந்துள்ளேன். நீங்கள் அந்த பழைய வினாக்களுக்கு செல்லும் போது இப்படித்தான் காண்பீர்கள். ஆனால் லிக்யூட் என்பதுதான் தற்போதைய முறை. எனினும் இந்த விடை அது லிக்யூட் என இடப்படுவதால் இங்கே எந்த மாற்றமும் நிகழாது. நல்லது மாணவர்களே, அடுத்த கேள்விக்கு வருவோம். பிளாஸ்டிக் பாத்திரம் ஒன்றில் உள்ள 100 cm3 தசமொரு மூல் NaOH போதுமான HCl ஏக்குவாசம், அந்த சொல்ல கவனிங்க, கலக்கப்பட்ட போது வெப்பநிலை 1.1 பாக C ஆல் உயர்ந்தது.
கரைசலின் மொத்த கனளவு தரப்பட்டுள்ளது 130. அதற்காக HCl ஏறக்குறைய 30 சேர்த்திருப்போம். ஆனால் 30 என்பது கட்டாயம் அல்ல. ஏனென்றால் ஒரு 2 கரைசல்களை கலக்கும் போது அவற்றின் கனவளவின் கூட்டுத்தொகை மொத்த கனவளவுக்கு சமனாக வேண்டிய அவசியம் லட்சிய கரைசல் என்றால் மட்டும் உண்டு என்பதை மறக்க வேண்டாம். நல்லது. எல்லா அளவீடுகளும் நியம நிபந்தனைக்குரியன. ஆயின் NaOH-HCl நியம நடுநிலையாக்க வெப்ப ஒன்றையை குறிப்பது என்றால் என்ன? NaOH equals ஆக HCl equals அளிப்பது NaCl equals பிளஸ் நீர். தாக்கத்தில் வெளிப்பட்ட வெப்பம், இதிலே கவனம் பாருங்கள், 100 சென்டிமீட்டருக்கு தசம் 1 மூல் NaOH. அப்ப தசம் 0.1 மூல் NaOH அதுக்கு தேவையான HCl நிச்சயமாக தசம் 0.1 தான் சேர்க்கப்படும் போது தசம் 0.1 மூல் நீர் உருவாகும். அந்த தசம் 0.1 மூல் நீர் உருவாகும் போது வெளிப்படும் வெப்பம் யாவும் கரைசல் பெற்ற வெப்பமாக அமையும். கரைசலின் கனவளவு 130 சென்டிமீட்டர் கியூப், தர தன் வெப்ப கொள்ளளவு 4 ஜூல் 4 ஜூல் என இங்கே எடுத்துள்ளேன். அங்க தரப்பட்டுள்ளது, எஸ் என்ற தரப்பட்டுள்ளது. மற்றது அடர்த்தி சிறிது 1.1 தர இங்க 1.1 என்பது வெப்பநிலை உயர்வு. அப்ப கனவளவு, அடர்த்தி, நீரின் அடர்த்தி, தன் வெப்ப கொள்ளளவு 4, வெப்பநிலை உயர்வு 1.1. இது இழந்த வெப்பம் அல்லது கரைசல் பெற்ற வெப்பம், தாக்கத்துல வெளிப்பட்ட வெப்பம் அல்லது கரைசல் பெற்ற வெப்பம். இது தசம் 0.1 மூலுக்குரியது. ஆகவே 1 மூலுக்கு என்றால் 100ஆல் பெருக்கிவிட்டால் போதும். ஆகவே இங்கே விடை 5வது. மிகவும் சுலபமான வினா. கரைசலின் கனவளவு, அதனுடைய அடர்த்தி, அது 1 நீரின் அடர்த்தி, தன் வெப்ப கொள்ளளவு 4 என தரப்பட்டுள்ளது. இங்கே வெப்ப நிலை உயர்வு 1.1, அது தசம் 0.1 மூலுக்கு. ஆகவே 1 மூலுக்கு. இந்த பெறுமதி அங்கே உங்களுக்கு தந்துள்ளோம். இதிலே அலகு போடப்படவில்லை. ஏனென்றால் இங்கே அலகு அது ஜூல் தான் வரும், நான் கிலோ ஜூல்ஸுக்கு மாற்றவில்லை. இந்த உள்ளதுக்குள் சிறந்ததுக்கு உள்ளடி இடுங்க, அதுதான் உங்களுக்குரிய நிபந்தனை. அந்த வகையிலே சிறந்த விடை 5வது. நல்ல மாணவர்களே, இங்கே பாருங்கள், அதை இங்கே ஒரு கணிப்பின் மூலம் காட்டியுள்ளோம். பாருங்க, அங்கே விடை ஜூல்ஸ் கிலோ ஜூல்ஸ் மூல் -1 தான் தரப்படும். இங்கே கிலோ ஜூல்ஸுக்கு மாற்ற வேண்டும் என்றால் தர 10⁻3 அதையும் மாற்றி காட்டியுள்ளேன். அது அவசியம் அல்ல. இந்த தந்ததுக்குள் சிறந்த விடை 5வது. நல்லது. அடுத்த வினாவுக்கு செல்வோம். எம்ஜிஓவின் நியம தோன்றல் வெப்ப உள்ளுறையுடன் மிக நெருங்கிய தொடர்பை காட்டும் தாக்க தொடர் எது? மிகச் சுலபம். எம்ஜிஓவின் ஆக்கக்கூற்று மூலகங்கள், அவற்றின் நியம நிலை. எம்ஜி திண்மம், அரை ஓற்று வாயு. ஆனால் எம்ஜிஓ திண்மமாக அமைய வேண்டும். எனவே மிகச் சிறந்த விடை 5வது. 1 மூல் எம்ஜிஓ திண்மம், 1 மூல் எம்ஜி திண்மம் சக அரை ஓற்று வாயுவிலிருந்து உருவாகும். ஏமாற்றக்கூடியது முதலாவது. அங்கே எம்ஜிஓ கேஸ் என போட்டுள்ளேன். இன்னும் ஒரு வேறு விடைகள் உங்களுக்கு இல்லை. ஆனா இங்கே பாருங்கள், இதுவும் சரி. ஆனால் 2 மூல் எம்ஜிஓ வந்துவிட்டது, மற்றது வாயு. எனவே மிகச் சிறந்த விடை, சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டது 5வது விடை. மறக்க வேண்டாம், இங்கே நீங்கள் பின்னங்களில் போட்டும் சமப்படுத்தலாம். ஏனென்றால் இவை நிபந்தனைக்குரிய சமன்பாடுகள். 1 மூல் எம்ஜிஓ திண்மம், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நல்லது. இப்பொழுது அடுத்த வினாவுக்குள் செல்கின்றேன். Na2O-வின் நியம தோன்றல் வெப்பம் A, P2O3-யின் நியம தோன்றல் வெப்பம் B, NaPO3-யின் நியம தோன்றல் வெப்பம் C எனின் இப்பெறுமதி யாது? மனதாலேயே பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தேன். விளைவுகளின் மொத்த வெப்ப உள்ளுறை மைனஸ் தாக்கிகளின் மொத்த வெப்ப உள்ளுறை. ஒரு பதார்த்தத்தின் வெப்ப உள்ளுறை என்பது அதன் தோன்றல் வெப்ப உள்ளுறை என்பதை மறக்க வேண்டாம். எனவே
இந்த NaPO3 வெப்ப உள்ளுறை C, அதாவது அதன் தோன்றல் வெப்பம் அங்கே 2 மோல். அப்ப இது 2C மைனஸ் விளைவுகள் Na2O A, P2O5 B. அப்படி என்றால் இங்கே 2C மைனஸ் A பிளஸ் B. இதுதான் A, ஆனா மைனஸ் என்னுடைய மைனஸ் B. எனவே சரியான விடை 3. இங்க நீங்கள் வினைக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. படங்கள் கீறியும் வினைக்கிட வேண்டாம். கீறினால் இப்படி செய்யலாம், அவசியம் இல்லை என்ற அப்படி ஒரு முறை உள்ளது. விளைவுகளின் மொத்த வெப்ப உள்ளுறை 2C மைனஸ் தாக்கிகளின் வெப்ப உள்ளுறை A, இதுக்கு B. அப்ப 2C மைனஸ் A மைனஸ் B. இப்படி செய்ய இந்த பாருங்கள், இங்க கீழே சுலபமாக அதை குறிப்பிட்டுள்ளேன். நல்லது, அடுத்த வினாவுக்கு செல்வோம். ஒருபடி ரசாய் தாக்கத்திலிருந்து நியம தோன்றல் வெப்ப உள்ளுரை பெறக்கூடிய சேர்வை. பொதுவாக இந்த தோன்றல் வெப்ப உள்ளுரைகளை பரிசோதனை மூலம் நேரடியாக கணிப்பது மிக குறைந்த சந்தர்ப்பங்கள். ஏனென்றால் இப்ப உதாரணமா பாருங்கள், இந்த முதலாவது எதனோயிக் ஆசிட் 2 கார்பன் 2 மூல் ஐதரசன் வாயு 1 மூல் O2 வாயுவை தகனமடைய செய்தால் இது நேரடியாக உருவாவதில்லை, உருவாக முடியாது. இத்தகைய சந்தர்ப்பங்களுக்காகத்தான் எசிவின் விதியை பயன்படுத்துகிற நாங்கள் பொதுவாக தகன வெப்ப உள்ளுரைகளை பயன்படுத்தி இந்த தோன்றலை கணிப்போம். ஆனால் இந்த கார்பனீர் ஆக்சைடை பாருங்கள், இது கார்பனின் தகன வெப்பம் அல்லது CO2 தோன்றல் வெப்பம், ரெண்டும் ஒன்றுதான். C கிராஃபைட் ஆக O2 வாயு அளிப்பது CO2 வாயு. எனவே கார்பனின் தகன வெப்பத்தை கிராஃபைட்டின் தகன வெப்பத்தை பரிசோதனையால் நேரடியாக கணிக்கலாம். குன்ஸ் கலோரிமானியை பயன்படுத்துவர், ஆனால் எங்க சிலபஸ்க்கு தேவை. ஆனால் இது நேரடியாக கிராஃபைட்டின் தகன வெப்பத்தை அளக்க முடியும். அதுதான் CO2 தோன்றல் வெப்பம். எனவே விடை 3வது. நல்லது, இங்கே 4வது புரோமினின் அணுவாதல் வெப்ப உள்ளுரையை குறிப்பது. அணுவாதல் வெப்ப உள்ளுரைக்கு வரைவிலக்கணம் யாது? ஒரு மூலகத்தின் வாயு நிலையிலுள்ள 1 மூல் அணுக்களை அம்மூலகத்தின் சுயாதீன நிலையிலிருந்து ஆக்க தேவையான வெப்பம். எனவே புரோமினின் அணுவாதல் வெப்ப உள்ளுரை என்பது 1 மூல் Br கேஸை அதன் சுயாதீன நிலையில் உள்ள ஆக்கக்கூற்று நிலையிலிருந்து, அதாவது Br2 லிக்யூட்லிருந்து பெறப்படும். இங்கே சுயாதீன நிலை Br2 லிக்யூட். விடை 4. ஏமாற்றக்கூடிய விடைகள் வேறு உண்டு, ஆனால் அவை இங்கே பொருந்தாது. இதில் முதலாவது விடை புரோமினின் பிணைப்பின் பிரிக வெப்ப உள்ளுரை. 2வது இந்த வரைவிலக்கணத்துக்கும் அமையாது. 3வது புரோமினின் அணுவாதல் வெப்ப உள்ளுரையின் 2 மடங்கு சக புரோமினின் பிணைப்பின் பிரிகை, எல்லாம் அடங்கும். நல்லது, இப்பொழுது நாம் அடுத்த வினாவுக்குள் செல்கின்றேன். பின்வரும் இதன் வெப்ப உள்ளுரை நியம நிபந்தனையில் 0 என கொள்ளப்படுவதில்லை. நல்ல தெளிவாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மூலகங்களுக்கு மட்டும்தான் நியம நிலையில் வெப்ப உள்ளுரை 0. மூலகங்களுக்கு மட்டும். எனவே திண்ம வெள்ளி, திரவ மெர்க்யூரி, வாயு நிலை நைதரசன், திரவ புரோமின் இவற்றுக்கு 0. நான் இதைத்தான் முன்பு குறிப்பிட்டிருந்தேன், கவனித்திருப்பீர்கள். ஆனால் இந்த திரவ சிலிக்கா என்றது SiO2, அது மூலகம் அல்ல, அது சேர்வை. அவற்றுக்கு வெப்ப உள்ளுரை 0 என கொள்ளப்பட மாட்டாது. எனவே சிறந்த விடை 3வது. நல்லது, இப்பொழுது நாம் அடுத்த வினாவுக்குள் செல்கின்றோம். AlCl3 எனும் சேர்வை காணப்படுகின்றது, ஆனால் MgCl3 காணப்படும். இதற்கு ஏற்ற காரணம். இதிலே மிகச் சிறந்த விடையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. இந்த சாதக சக்தியை கொண்டு ஒரு சேர்வையின் உறுதித்தன்மையை குறிப்பிட முடியாது. அலுமினியம் குளோரைடு Al2Cl6 ஆக
குறிப்பாக வாயு நிலையில் தான் காணப்படும். காரணம் அது ஒரு இலத்திரன் பற்றாக்குறை சேரும். அங்கே முதலாவது விடையை பாருங்கள், பருமன் வேறுபாடு உண்மை என்றாலும் அவற்றால் விளக்க முடியாது. இந்த பதங்கமாதல் வெப்ப வேறுபாடு இல்லை. மிக முக்கியமான விடயம் இந்த சாலக சக்திகள், அதாவது Mg3+ உருவாதல் Al3+ உருவாதல் தொடர்பையான வேறுபாடுகள். Mg2+ உருவாவதற்கு மிக உயர்ந்த சக்தி அவசியம். ஏனென்றால் அது குரூப் 2 மூன்றாம் அயனாக்க சக்தி உறுதியான சடத்துவ அமைப்பிலிருந்து அகற்றப்படும். அது Al3+ விட மிக உயர்வு. எனவே அது உங்களுக்கு மிக கூடிய அகவெப்பத்துக்குரிய தோன்றல் வெப்ப உருவையை கொடுக்கும். அகவெப்பத்துக்குரிய தோன்றல் வெப்ப உருவை MgCl3க்கு வருவதனால் அது உறுதியற்றது. முக்கியமான காரணம் அந்த Mg3+ உருவாகும் போது மிக உயர்ந்த சக்தி வழங்கப்படல் வேண்டும். நல்லது. அடுத்த வினாவுக்கு வாருங்க. சாலக சக்தி கரைசலாக்க வெப்ப உருவைகள் தந்துள்ளேன். இதே வினா ஏற்கனவே நாம் சுருக்கம் சொல்லியிருந்தேன். இந்த சாலக சக்திக்கும் நீரேற்ற சக்திக்கும் உள்ள வேறுபாடுதான் கரைசலாக்கம். அதாவது சாலகம் உருவாகும் போது இவ்வளவு சக்தி வழங்கப்படல் வேண்டும். சாலகத்தை மன்னிக்கொண்டும் உருவாகும் போதாயின் இவ்வளவு சக்தி வெளிப்படும், உடைப்பதற்கு இது வழங்கப்படும். இது கரைசலாக்கம். இந்த கரைசலாக்க வெப்ப உருளை என்பது நீரேற்ற சக்திக்கு சமமான சக்தி வெளிப்படும், சாலக சக்திக்கு சமமான சக்தி உறிஞ்சப்படும். தேறிய விளைவு கரைசலாக்கம். ஆகவே இங்கே மிக சுலபமாக அந்த விடை வருக பாருங்க. இவ்வளவு உருவாகும் போது வெளிப்படும், இது கரைசலாக்கத்தின் போது உறிஞ்சப்படும். தேறிய விடை ΔH. அப்ப இந்த ΔH என்பது சய 645 சக 22 விடை சய 623. எனவே அது அங்கே தரப்பட்டுள்ளது உங்களுக்கு. இரண்டாவது விடை. நல்லது. அடுத்த வினாவுக்குள் செல்கிறேன். ஒரு தாக்கத்தின் வெப்ப உருளை மாற்றம் ΔH ஸ்டாண்டர்ட் என குறிக்கப்படுவதால் விளங்கிக் கொள்ளக்கூடியது. நல்ல மனதில் வையுங்கள். இது ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் ஒரு சந்தர்ப்பத்தில். ஆரம்பமும் இறுதியும் தான் நமக்கு முக்கியம். இடைப்பட்ட நிலைகள் அவசியம் அல்ல. அது ஹெஸஸ் லா. இந்த வகையிலே தாக்கிகளும் விளைவுகளும் மட்டும் நியம நிபந்தனைக்குரியது. இடையிலே எவ்வாறு அமையலாம். ஆரம்பம் இறுதி வரை அவசியம் அல்ல. ஏனைய கூற்றுக்கள் பொருந்தாது. எனவே உள்ளதுக்குள் மிகச்சிறந்த விடை 4வது. நல்லது மாணவர்களே, நாம் இங்கே பார்ப்போம். CO வாயு COCl2 வாயுவின் நியம தோன்றல் வெப்ப உள்ளுறைகள் முறையே தந்துள்ளேன். இங்கே மனதாலேயே பார்க்கலாம். COCl2விற்கு சய 103, CO-க்கு சய 110. ஆகவே Cl2க்கு 0. விளைவு மைனஸ் தாக்கி. விடை மிக எளிதாக வரும் சய 113. இதனை நீங்கள் இந்த சக்கரத்திலும் பார்க்கலாம். ஆனால் சக்கரங்கள் அவசியம் என்றல்ல. நான் சொன்ன போது கூடிய அளவுக்கு இந்த MCQ மனதால செய்யுங்க. அப்பொழுதுதான் நேரத்தை மிச்சம் செய்யலாம். அதே போல மீண்டும் ஒரு வெப்ப உருளை கணக்கு வந்துள்ளது. அதே போன்ற முதலாவது கேள்வியை போன்றதுதான். எனவே இதில் நீங்கள் நேரத்தை சுலபமாக மிச்சம் பிடிக்கலாம். இங்கே 500 500 1000 இதுதான் கரைசலின் கனவளவு. அங்கே தாக்கத்தில் ஈடுபடுகிற அசெட்டிக் அமிலம் அல்லது NaOH வந்து 0.1 மூல். என்றால் 0.2 மூலர் 500 சென்டிமீட்டர். அப்ப 1000க்கு தான் 0.2 0.1 மூல். இதுவும் 0.1 மூல். அப்ப 0.1 மூல் அசெட்டிக் அமிலமும் 0.1 மூல் NaOH தாக்கம் அடையும் போது ஏற்படும் வெப்பநிலை உயர்வு தரப்பட்டுள்ளது. கரைசலின் 1 கிலோகிராமே 1 பாக C-ஆல் வெப்பம் தேவை. ஆனால் இங்கே தேவை என்று நான் குறிப்பிட்டு போட்டு விட்டுள்ளேன். இது உங்களுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும். அதோட எடுகோள் நீருக்குரியது.
4/2 அல்லது அன்னளவாக 4 எதுவும் பயன்படுத்துங்க. வேறு வெப்ப இழப்புகள் இல்லை. அது மட்டுமல்ல, அடர்த்தியும் நீரின் அளவினர். உமக்கு இந்த பெருமானங்கள் தராவிடின் நீர் அதனை ஒரு எடுகோளாக பயன்படுத்த வேண்டும். ஐதான கரைசலின் அடர்த்தியும் தன் வெப்பமும் நீரின் அளவினர். எனவே முன்போல் நீங்கள் கணித்தால் ஏறக்குறைய 53.56 என விடை வரும். இங்கே சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் உள்ளதுக்குள் மிகச்சிறந்த விடை இந்த 3ஆகும். நல்லது. பின்வரும் எது மூலர் சாலக சக்திகளின் ஏறு வரிசையில் உண்டு? இந்த சாலக வெப்ப உள்ளுறை நேரேனின் பருமன் கூடும் போதும் அனேனின் பருமன் கூடும் போதும் குறையும். ஏனென்றால் அவற்றில் இடைக்கவர்ச்சி குறையும். ஆகவே இந்த சாலகம் உருவாகும் போது வெளிப்படும் வெப்பம் குறையும். ஆனபடியால் நேரையனின் பருமன் கூடும் போதும் அந்நியனின் பருமன் கூடும் போதும் சாலக வெப்ப உள்ளுறை குறையும். எனவே இந்த ஏறு வரிசையில் இங்கே அமைய சிறந்தது கேஐ மிக குறைவு. கே பிளஸ் பருமன் கூட ஐ மைனஸ் பருமன். அடுத்த சந்தர்ப்பம் NaBr. ஆகக்கூடியது LiCl. இந்த Li பிளஸ் Na பிளஸை விட பருமன் குறைவு. Br மைனஸை விட Cl மைனஸ் பருமன் குறைவு. எனவே அயன் அயன் இடைவிசை LaCl கூட. சிறந்த விடை 5வது. அமோனியாவின் தோன்றல் வெப்ப உள்ளுறை தரப்பட்டுள்ளது. இந்த அதற்கு எதிர்மாறான தாக்க வெப்ப உள்ளுறையை கேட்டுள்ளேன். ஒரு கவனம், ஒரு மூல் அமோனியாவுக்கு தான் இது. இங்கே இந்த தாக்கத்தின் மற்ற கரையைத்தான் நாங்கள் இட்டுள்ளோம். N2 + 3:2 அமோனியா உருவாவதற்கு எதிர்மாறாக தந்துள்ளோம். எனவே இது முதல் எதிர்மறையாக வரும்போது இங்கே புறவெப்ப நிகழ்வாக இருந்தால் இது அகவெப்ப நிகழ்வு. ஒரு மூல் அமோனியாவுக்கு என்றால் இது. ஆகவே 2 மூல் அமோனியா உடையும் போது அதற்குரிய பெருமனம் இந்த 46.2 இருமடங்கின் நேர்பெருமானம். நல்லது. இங்கே விடை 92.4 5வது. H2 சக அரையோற்று திர ஆவி நீராவி. நீராவியின் தோன்றல் போடுறோம் தந்திருக்கிறேன். ஐதரசன் உடைந்து ஐதரசன் அணு 436. O2 உடைந்து O அணு. இவற்றின் பிணைப்பு சக்திகள் தந்துள்ளோம். எனில் OH பிணைப்பின் பிரிகை வெப்ப உள்ளுறை. இங்கே பாருங்கள், இந்த படத்தை உபயோகித்து எளிமையாக கணிக்கலாம். இதிலே இதற்கு 436, அரைO2 என்பதனால் 248. H2O ல 2 OH பிணைப்பு என்பதை மறக்காதீர்கள். அதற்கு மொத்தம் ΔH. இது நீராவியின் தோன்றல் வெப்பம். எனவே இந்த ΔHன் பெறுமதி நாங்கள் எசுவின் விதியை பிரயோகிக்கும் போது மிக சுலபமாக 930 கிலோஜூல் மூல் மைனஸில் வரும். MCQ என்றபடியால் நான் இங்கே அலகுகளுடன் பெரிதாக கவலைப்படவில்லை. ஆகவே ஒரு OHற்கு அதனுடைய அரைப்பங்கு 465 சக, மறக்கக்கூடாது சக.